இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, ரோடு ஷோ நடத்துகிறாரு, ரோடு ஷோ நடத்தும்போது ஒரு ஓடை இருக்குது, அதெல்லாம் மறைச்சி அலங்கார அந்த துணிகள் வச்சு மறைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் மக்கள் பணம் வீணாகுது, மதுரைக்கு இவர் என்ன செஞ்சிட்டாங்க, பல அறிவிப்புகள் எதுவுமே செய்யலை. கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தை பார்க்க சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. தலைவர் கலைஞர் கட்டி எழுப்பிய கோட்டூர் நூலகத்தையே அன்னைக்கு அவங்க நிராகரித்தாங்க. அந்த நூலகத்தை முடக்குவதற்கு முயற்சித்தார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டித்தான் அந்த நூலகத்தினுடைய இருப்பை திமுக உறுதி செய்தது. இன்னைக்கு கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு ஈடாக இன்றைக்கு ஒரு நூலகம் மாடக்கூடல் மதுரை மாநகரில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆய்வு மாணவர்களுக்கு இன்றைக்கு அது ஒரு பெரிய கொள்ளிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறது. மதுரைக்கு என்ன செய்தார்னு கேட்குறேன். நீங்கள் செல்லூர் ராஜு கேட்குறாரு, மதுரைக்கு என்ன செஞ்சிட்டாரு, சொன்னது செஞ்சாரா, எதுவுமே செய்யல அந்த திமுக ஆட்சி. செல்லூர் ராஜுக்கு தான் சிக்கல். இந்த பொதுக்குழு நடந்ததுனாலவா? ஆமாம், செல்லூர் ராஜுக்கெல்லாம் இங்கே யாரும் ஓட்டப்பட மாட்டாங்க. அவன் சொந்த குடியிருக்கிற தெருவிலேயே ஆகாயத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நாங்கள் அண்ணா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டியிருக்கோம். மாடக்கூடல் மதுரை மாநகரத்தில் மதுரை முத்து அண்ணாவுக்கு கையில் ஆயுதமாக சுடர் விட்டவர். இன்னும் சொல்ல போனால் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவர். மதுரையில் அன்றைக்கு பகைக்கு அஞ்சாமல் திமுகவை வளர்க்க போராடியவர், சிறை சென்றவர், சித்திரவதை அனுபவித்தவர். அவருக்கு இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் செல வச்சிருக்கோம். அதை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஓடை மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதில் வேற உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா எல்லா இடமும் அழகா இருக்கு, பார்க்க பிரம்மியமாக இருக்கு. அதில் ஒரு ஓடையும் அதில் அழுக்கு தண்ணியும் போயிட்டு இருந்து அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். காட்சிப்படுத்துகிற பொழுது அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும்னு சொல்லி அதை கொஞ்சம் துணி போட்டு மறைச்சாங்க. இது என்னதோ நமஸ்தே ட்ரம்புன்னு சொல்லி, ட்ரம்பு அகமதாபாத்துக்கு வந்தால குடிசை வீடுகள் கண்ணுக்கு தெரியப்படாதுன்னு மறைச்சது மாதிரி இல்லை. இது அந்த கோலம், எழில் கோலம் போட்டிருக்கிற மதுரையில் அது ஒரு சின்ன குறையாக யாரும் பார்த்துடப்படாதுங்கிறதுக்காக மறைச்சாங்க.